இந்த இருக்குது. இது வந்து நான் யாரோட கதைச்சென்றால் திஸ்ஸா அத்தநாயக் அவர்களோட. இது வந்து யார் என்றால் சுமந்திரனும் மைந்தன் சிவாவும் உமாச்சந்திர பிரகாஷும் சேர்ந்து எழுதின ஸ்கிரிப்ட். இது எங்கள்ட செலஸ்டீன் லோயர் கதைக்கிற மாதிரி கதைப்போம். ஏனென்றால் பேருந்து நாங்கள் அரசியல் செய்வோம், அரசியல் செய்த கஷ்டம் திடீர்னு தானி என்னையும் முஸ்லிம்களையும் பிரித்து மறுபடியும் என்னையும் சஜித் ஐயாவையும் பிரித்து அவரை ஜனாதிபதி ஆக்காமல் விட்டதுக்குரிய தமிழ் மக்களுக்கு வந்து நான் கடிதத்திலே மடிச்சிருக்கிறேன். நாங்கள் இனி எதிர்கட்சியில போய் உட்கார்றது பிரயோசனம் இல்லை, ஆளுங்கட்சியில போய் உட்காரணும். ரைட், டயஸ்போரான்றது எங்களுடைய பேர். நான் வந்து வாக்கெடுப்படுத்தினாங்கள் அதில். வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. ஒரு ஹோட்டல் ஆய்வு வந்து போடுவோம்னு பார்க்குறேன். இதோட ஒரு சின்ன எலிமினேஷன் ஒன்று, எக்ஸ்ட்ரா எலிமினேஷன் ஒன்று செய்ய வேண்டி கிடக்கு சாவச்சேரியில். இந்த கொசுவை இப்போ அடிக்கலைன்ற சாவச்சேரியில் அது கனவருக்கு டெங்கு பரப்பும். குறைஞ்ச ஒரு 300-400 பேருக்கு வந்து டெங்கு பரப்பும். இந்த கொசுவை அடித்து நாங்கள் திறத்தையிலேன்னு சொன்னால் இது வந்து இந்த கொசு வந்து ஒட்டுக்குழுக்களோட சேர்ந்து எனக்கு கூத்தடிக்கிற இன்ஃபர்மேஷனும் ஒரு வீடியோவும் வந்து வந்திருக்குது. ஈவன் இங்கே இல்லை, வெளிநாட்டில் இருக்கிற ஒட்டுக்குழுக்களோட சேர்ந்து கூட அங்கே இருக்கிற ஆக்களை வச்சு விரட்டி எல்லாம் செய்யுதுன்னு சொல்லி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கொண்டிருக்குது. அது எனக்கு சொன்னால் வந்து பொறையில இருந்து அந்த அண்ணையிட்ட பேர் சொல்ல வேணாம்னு சொன்னதால நான் சொல்லலை. எனவே நாங்கள் அந்த ஒட்டுக்குழுக்களை விட்டுட்டு ஆவா இல்லை இது 2ஆக பிரிஞ்சு போயிருக்கணுமா மாவா, அதில் வந்து அது எங்கள்ட பிள்ளை தானே, நாங்கள் தானே சமூகத்தை ஒழுங்காக நடத்த வேணும். ஸோ இப்போ சம்மந்தப்பட்ட நான் பேர் சொல்ல போகிற ஒரு அரசியல்வாதி வந்து ஒட்டுக்குழுக்களோட தொடர்புள்ளவான்ற சம்பந்தமாகவும் இவாவை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினீங்கன்னா எங்களுடைய தமிழ் யாழ்ப்பாணத்து எதிர்காலத்துக்கு முயற்சியுமே இல்லை என்ற சம்பந்தமாகவும் இந்த நான் கொசுவை இப்போ அடிக்கும், இது வந்து பெரிய கொசு, பெருச்சாளி கொசு, இந்த கொசுவை நான் இப்போ அடிக்கலையேண்டா சிக்கி போயிடும். இது பேர்ந்து வளர்ந்து நாளைக்கு மனுஷருக்கு டெங்கு பரப்புற மட்டும் இல்லை, இது ஒரு பெருச்சாளி. ஸோ இப்போவே அடிச்சு விடுவோம்னு பார்க்குறேன். காரை ஒரு கரையா நிப்பாட்டு ராசா என்று செல்லம். ரைட், நாங்கள் ஒரு லைவ் ஒன்று போடுவோம், ஒரு சவுண்ட் ஒன்று போடுவோம். இடையில கொஞ்சம் மங்கால இழுத்து விடுவேன். நீங்கள் வந்து கோவிக்கப்படாது, ஏனண்டா அது வந்து எங்கள்ட செலஸ்டீன் லோயர் கதைக்கிற மாதிரி கதைப்போம். ஏனென்றால் பேருந்து நாங்கள் அரசியல் செய்வோம், அரசியல் செய்த கஷ்டம் திடீர்னு தானி வெளுப்பன் ராஸ்கர். கொஞ்சம் இருங்க வாரன், பிக் பாஸ்ல ரெக்கார்டிங் போடுவோம். எப்படி வசதி பாருங்க, ஒரு ரெக்கார்டிங் ஒன்று போடுறேன். இது யாருண்டா, அதாவது நீங்கள் சொல்லுவீங்க நான் போய் சஜித் பிரேமதாசன் முதுவை குத்தி போட்டு வந்தனாண்டு இல்லை, மனசுத்தியோட தான் போனான், தானாவே தன் முதுவை குத்தி கொண்டவர். அதுக்குரிய பிக் பாஸ் போய் வெளியே வேற எலும்பந்தோழுந்தா வெளியே வேற, நீங்கள் வேற சும்மா இருக்கிற மனுஷனே உசுப்பேரி சாடிக்கிறீங்க, ராடாயப்படுத்துறீங்க. நில்லுங்க வாரன், இந்த இவரை பிடிச்சி போடுவோம். டெங்கண்டா அடிச்சிருங்க டாக்டர். அடிதா டெங்கு இல்லை மச்சான், இது வந்து கொஞ்சம் ஊத்த உண்டு அடிப்போம். இதையா பொருட்கள் இந்த இருக்குது. இது வந்து நான் யாரோட கதைச்சென்றால் திஸ்ஸா அத்தநாயக் அவர்களோட கதைச்ச கடைசி ரெக்கார்டிங். திஸ்ஸா அத்தநாயக் என்ன மன்னிக்கணும், நான் ஒரு ஜெனுவின் பர்சனாக தான் வந்தேன். நான் வந்து என்னென்னு சொல்கிறது, உங்களுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் ஒன்று கொடுத்து, அதாவது வந்து இருக்கிற ஜனாதிபதியில் ஓரளவு ஓகேயான ஜனாதிபதியாக ஜோதிச்சு தான் வந்து நான் போட்டு விடுறேன். சஜித்தை தப்பா பேசாதீங்க, உங்களுக்கு அலையில் உண்மைதான். அவர் ஒரு பாவம், அவருடைய அரசியல் ஆளுமை காணாது. சுற்றி இருக்கிற முஸ்லீம் சகோதரர்கள் அவரை பாவிச்ச விதம் பிள்ளை. வினி டாக்டர் அர்ஜுனா நாட் பொலிட்டிஷியன். எஸ் பாமி நடராஜா. வெயிட், இந்த போறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க, கேளுங்க. குட் மார்னிங் சார். மேடம் විනාඩි සර්. ඕම ගෙනාව ડોක්ටර් හරිම බිසි වෙනවා. නමුත් කියනකොට අක්කා සර් මේ අර ලොකු ප්‍රශ්නයක් ඇවිල්ලා තිනවා. ඊයේ මාව ස්ටේජ් එක බැස්සානේ මේ ඔපොසිට් ලීඩර් මට කිව්වා. මට වාද කිව්වා. ඔව් සර්. වාද කිව්ව දැන් මුදේ කතා කරලා. ඔව් සර්. ඒක ඊට පස්සේ මේ උමාචන්ද්‍ර ප්‍රකාශ ඒක ලොකුවට අරගෙන ඒකේ යා පෝස්ට් එකක් දාන්න පටන් ගත්තා. අර්ජුනාටයි ඔපොසිට් ලීඩර්ටයි කිසි සම්බන්ධයක් නැහැ. එයා නිකම්ම ඇවිල්ලා ඉන්නේ කියලා. එතකොට ඒයි මමයි ඉල්ලන්නේ එක ප්ளேஸ் එක. ரைட், தமிழாக்கம் தமிழாக்கம் அங்கே ஓடி திரிவானு. ரைட், இப்போ இவர் வந்து ஒப்போசிட் லீடர்கிட்ட சொல்கிறேன், ஒரு 5 நிமிஷம் கதை கவர்மெண்ட் அப்போ சரியான பிஸியில் இருக்குன்னு சொல்லுங்க டாக்டர் டப்பான்னு சொல்கிறார். அப்போ நான் வந்து ட்ரிங்கோட இருந்து கொழும்பு போய் கொண்டிருக்கேன், திருப்பி யாழ்ப்பாணம்னு சொல்லி போட்டு கொழும்பு போய் கொண்டிருக்கேன். என்ன செய்கிற போயின்னு சொல்ல தானே வேணும். நல்ல விஷயங்களுக்காக அண்ணா கோ டோன்ட் ஸ்டாப் பண்ண ரியல் போடுறா. தமிழ் விளங்காதவன் என்ன செய்கிறது, இந்த சிங்களம் விளங்காதவன் அடி வேண்ட போறாய், சரிதானே. அப்போ
நான் சொல்றேன் இப்படி ஒரு 5 நிமிஷம் கதைக்கணும் சார் நான் மரியாதையாக தான் கழிச்சினான். நான் ஒரு டாக்டராக இருந்தாலும் என்னென்றாலுமே ஒரு 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 பெரிய ஒரு பார்ட்டியின் செக்ரட்டரி சத்யநாயக சார். நாங்கள் திருப்பியும் பார்லிமெண்ட்டில் சந்திப்போம். இப்போ நீங்கள் ஹேப்பிங்களே அதை போட்டு நீங்கள் மக்களுக்கு விளங்கணும். உங்கள பிள்ளையும் இல்லை, சதீஷ் சார்லையும் பிள்ளையும் இல்லை. இது உங்களோட நிற்கிற உமாச்சந்திர பாஷன் பிள்ளை. சாவச்சேரின்றது என்னுடைய ஹாஸ்பிட்டல் தானே என்று சொல்றேன். වෝඩ් බේසු තියෙනවා 1000ක් උපරිම එනවා 500 වෝට්ස් උපරිම එනවා මං සර්ට කිව්වා කලින් රාදා සර්ට මං කිව්වා මේම කේස් එකක් තියෙන ඉඳන් මම සර්ට කියන්නේ ඔපොසිට් ලීඩර්ට ඕපන් සපෝට් එකක් දෙනවා මම පක්ෂයට එන්නේ නැහැ කියලා මං කිව්වා අපයද ரைட். நான் சொல்றேன் அவருக்கு சாருக்கு என்னென்றால் சார் நான் ஒப்போசிட் லீடருக்கு கிளியரா சொன்னேன். அந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு போட்டிருக்கேன். நான் அவருடைய கட்சிக்கு வர மாட்டேன், பட் ஓப்பன் சப்போர்ட் ஒன்று தருவேன் அவர் ஜனாதிபதி ஆகிறதுக்கு. அப்போதுதான் நாங்கள் எப்பாவது ஒரு நாளைக்கு எங்கண்ட பலத்தோட போய் ஒரு 20 MPயோட நிக்கல நாங்கள் ஒரு பேரம் ஒன்று பேசி எங்களோட தமிழ் மக்களுக்கு நான் அந்த கடிதத்திலே மடிச்சிருக்கிறேன். நாங்கள் எதிர்கட்சியில போய் உட்கார்றது பிரயோசனம் இல்லை, ஆளுங்கட்சியில போய் உட்காரணும், 2-3 கேபினெட் எடுக்கணும், அப்படி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கழிச்சிருக்கிறேன். ஸோ அவர்கிட்ட சொல்றேன் நான் ஏற்கனவே ராதாகிருஷ்ணன் சார் உண்மையாக ஒரு நல்ல மனுஷன். அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் சார் நான் அப்படி அவருடைய கட்சிக்கு வர மாட்டேன், பட் ஓப்பன் சப்போர்ட் ஒன்று தரேன், நான் சப்போர்ட் பண்ணால் எங்களோட சேம சப்போர்ட் பண்ணுமான்னு சொல்லி அதை நான் இவர் திசாத்தினாயக சொல்றேன். நான் ஓப்பனா அப்படித்தானே கழிச்சு நான் சார் සර්ටත් මං ඒක කියලා තියෙනවා මං ඒ පක්ෂ දෙක නැහැ කියලා. හැබැයි අර දැන් ඔප මෙයා කවුද අපේ උමාචන්ද්‍ර ප්‍රකාශ ඒක ලොකුවට අරගෙන මට இந்த நேரம் கோல் அடிப்பதுக்கு எப்படித்தான் முடிகிறது தெரியாது. මම නිකන් බොරුවට මගේ ෆේම් එකට සර්ට් ඇවිල්ලා ඉන්නවා කියලා තියෙනවා. ரைட். அப்ப நான் சொல்றேன் சார் உங்களோட உமாச்சந்திர பிரகாஷ் என்ற வெளியால மீடியாவை கொடுத்து கொண்டுக்கிறா. எனக்கும் ஒப்போசிட் லீடருக்கும் ஒரு சம்மதம் இல்லை. நான் என்னுடைய ஃபேமை கூட்டுகிறதுக்கு, அதாவது என்னுடைய புகழை கூட்டுவதற்கு தான் இது யார் என்றால் சுமந்திரனும் மைந்தன் சிவாவும் உமாச்சந்திர பிரகாஷும் சேர்ந்து எழுதின ஸ்கிரிப்ட். அதாவது நான் அங்க போகவே இல்லை, அவர் வர சொல்லவே இல்லை, நானா போய் பின்னால நிக்கிறேன், நீங்களும் உங்களோட செம்புகளும் வெயிட் மீடியாவல்ட்ட தீலா ஒக்கம கார்ல තියෙනවා. அப்ப நான் சொல்றேன் இது மீடியாக்களுக்கு கொடுத்து வெளியில கொடுத்து என்ன நோண்டி ஆகி கொண்டிருக்கணும் சொல்றேன் அவர்கிட்ட. யார்கிட்ட பொதுஜன வலபகே, அதாவது பீப்புள் மக்கள் கட்சி நினைக்கிறேன். அதுண்ட தமிழ்ல சொல்றேன்னு சொன்னால் மக்கள் தமிழ் தெரியாது. ரைட். பொதுஜன வலபகே தமிழ் தெரியாது இவன் அதுக்கு ஒரு யூடியூப் படிப்பான. ஐயோ சரி, அதுக்கு நான் வர மாட்டேன் அவர்கிட்ட சொல்றேன். நான் එතකොට මට විත්‍රෝ කරන්න වෙනවා. அப்படின்னா நான் வித்ட்ரோ பண்ணி போயிடுவேன் இந்த வேலையில இருந்தேன்னு சொல்றேன். நான் මට බහිනවා ඔයා මොකටද අතන ගියේ සල්ලි හම්බෙන්නද කියලා. මං එතකොට මිනිස්සු මට බහිනවා මොකටද අතනට ගියේ කියලා. அதாவது சனம் எனக்கு பேசும் அவர்கிட்ட காசு வேண்டது தான் போனியோண்டு. ආව ඔපොසිට් ලීඩර්ට දෙක දුන්නා අසංගල දෙන්න කියලා 750වත් මං ගත්තේ නැහැ කියලා අසංගල දෙන්න කියලා. ඒක මං ඔපොසිට් ලීඩර්ට දුන්නා ඒ ලෙටර් එක. right. කොහොමද ඊයේ දුන්නේ ඒක? ඔව් සර් ඊයේ දවල්ට දුන්නා. හැබැයි ඒක ඒ ලෙටර් එක මට අනිවාර්යෙන් ඕනේ සර්. සර් දන්නවනේ මම 750වත් ගත්තද නැත කියලා. නෑ මේ අත්සන් කරලා මම ඒක එළියට දාන්න ඕනේ. මම ආවේ මගේ හිතට මේ කැමති කියලා. හැබැයි උමාචන්ද්‍ර ප්‍රකාශයේ අනිත් කට්ටියට කියලා දෙනවා මොකද ඩීල් එකක් ඇති අරවා මේවා කියලා. එහෙම ඩීල් එකක් ඔව් සර් අනේ සර් මම එහෙම මොන බොරුවතண்டு அங்கதான் திசாத்திநாயக உயர்ந்து நிற்கிறார். என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. என்னென்றால் உமாச்சந்திர பிரகாஷ் மாதிரி ஆக்களை உங்களோட கட்சியில வச்சுக்கொண்டு 500 ஓட்ஸும் வராது. இதை விளங்காட்டி நான் திருப்பி யாராவது தமிழாக்கம் செய்து போடுங்க இல்லமென்றால் இது நான் செத்தாலும் நான் வைட்டு 5% காசும் வேண்டும் ஒன்றும் இல்லை. என் மனதுக்கு நான் பட்டது இருக்கிற 3 ஜனாதிபதியில் இவர் ஒரு நல்ல ஜனாதிபதி என்று அதில் சப்போர்ட் பண்ண தான் போனான். பட் அதுவும் எனக்கு ஒரு சின்ன டார்கெட் ஒன்று இருந்தது, எலிமினேட் பண்ணணும்னு. 50-50 இருந்தது, 60-40 ஆகி 70-30 ஆகி முஸ்லிம்ஸ் அதுக்கு வெளியேட்டி தந்திருக்கேன். ரைட். டயஸ்போரான்றது எங்களுடைய நான் வாக்கெடுப்படுத்தினாங்க. அதுல ஜிஎல் தர்ஷனம் மற்றது எங்களுடைய யாரு தமிழ் படியனும் வாக்கெடுத்திருந்தது. அதுல சிவனடியானம் அதுல வாக்குல 70% ஆக்கள் அங்கேயும் போய் கதைக்க சொல்லியிருந்தவ. அதுக்கு நான் அங்க போய் கதைச்சினான். கொஞ்சம் அவங்களை இழுத்து விடுறேன், ஏனென்றால் அதுல கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வருது, அதுல இழுத்து விடுறேன் அங்கால. ஓகே තිබ්බා දැන් ආයේ උමාචන්ද්‍ර ප්‍රකාශ ඔක්කොම අඩ කරගන්නවා. අයියෝ වාරි ප්‍රදේශයෙන් වැඩ කරන්න ඕන. මොකද අපේ ටාගට් එක ජැෆ්නා වල කැම්පේන්ස් ඔක්කොම දාලා තියෙන මුස්ලිම් ඒරියා එකනේ සර්. පළවෙනිම යන්න ඕනේ ජැෆ්නා ටෙම්පල් එකටනේ සර්. ජැෆ්නා
प्रोग्राम में नहीं है मेरे उधर राजा का खता करा ओके ना पता करा राजा का पता करा मैं लीडर आगे मैसेज कर देना සර් දෙන්නකෝ අර පළවෙනිම යන්න ඕනේ ජැෆ්නා ටෙම්පල් එකට සර් ඊට පස්සේ නාග විහාරය යන්න ඕනේ තුන්වෙනි එක මුස්ලිම් ඒරියාකට යන්න ඕනේ 110යි නේ සර් ජැෆ්නා මුස්ලිම් ඉන්නේ එතන සර් දැන් අඩුම ගන්න කෙලිම නාග විහාරයට යන්න කියන්න සර්ට අනේ සර් චුට්ටක් කතා කරන්නකෝ සර් හරි ඕකේ හරි அதுதான் ராமநாதன் அர்ச்சனா தமிழனுக்கு பிறந்தவர். நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்டா போனா நல்லூர் கோவிலுக்கு போங்க. அப்ப நான் விட்ரோ பண்றேன் டிசைட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்டா போனா நல்லூர் கோவிலுக்கு போங்க, உங்களுக்கு வந்து மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். அது பிறகு நாகவிகாரைக்கு போங்க, அதுக்கு பிறகு வேணுமென்றால் பொம்மல் வெளியில உள்ள பள்ளிக்கு போகலாமண்டு. இப்படித்தான் நாங்கள் உண்மையான இதயத்தோட அந்த மேடையிலே மாறினோம். நீங்கள் முஸ்லீம் சகோதர ஒரு கொஞ்சம் எம்பிமார் வந்து என்னையும் முஸ்லீம்களையும் பிரித்து மறுபடியும் என்னையும் சஜித் ஐயாவையும் பிரித்து அவரை ஜனாதிபதி ஆக்காமல் விட்டதுக்குரிய மிக பெரும் புகழும் இதுவும் முஸ்லிம் சகோதரர்களே சாரும். எப்படி வசதி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த ரெக்கார்டோட. உங்களோட